நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 2 12 வரையில். வா, வெரி குட். மனப்பாடமாக சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சுசானா வெஸ்லி என்று ஒரு அருமையான தாய் இருந்தார்கள். அந்த தாய்க்கு 19 பிள்ளைகள். அவளுடைய புருஷன் ஆனவன் ஒரு போதகர். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சுசானா வெஸ்லியை குறித்து நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சுசானா வெஸ்லி என்பவள் அவளுடைய புருஷன் அடிக்கடி வெளியூருக்கு போய்விடுகிறபடியினாலே குடும்பத்தை அவளே கட்டி காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவள் மேலே இருந்தது. 19 பிள்ளைங்கள். பழைய காலத்தில் இவள் 17வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவள். அப்போ அந்நாட்களிலே 16 பெற்று பெரும்வாழ்வு வாழ்க என்று சொல்லுவது போல அந்த நாட்களிலே எல்லாரும் ஏராளம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வார்கள். அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமீன். இப்போ தான் நம்ம எல்லாரும் நம் இருவர் நமக்கு ஒருவர், நமக்கு இருவர், இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப யோசித்து பிள்ளைகளை பெற்று எடுக்கிறோம். ஐயோ, எவ்வளோ கடமை இருக்குது தெரியுமா? ஒரு தாய்கிட்ட பேசும்போது ஒரு தாய் சொல்கிறா, இந்த ஒன்றே வளர்க்க முடியல, இன்னொன்னா அப்படின்ட்டு பெரிய மூச்சு விடுகிறாள். அல்லேலூயா. அப்போ ஒன்று வளர்க்க எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எல்லா தாய்க்கும் தெரியும். ஆனால் சுசானா வெஸ்லிக்கு எத்தனை பிள்ளைங்க? 19 பிள்ளைங்க. சில பிள்ளைங்க சிறு பிள்ளையாக இருக்கும்போதே மரித்து போய்விட்டது என்று அவளுடைய கதை சொல்லுகிறது. எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அதான் 19 பிள்ளைங்களை பெற்றுட்டாலே, அதில் ஒரு 4 செத்தா என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம யாராவது சொல்லுவோம், யாருக்காவது ஒரு உணர்வு அப்படிலாம் இல்லாதவர்கள் அப்படி சொல்லுவோம். ஆனால் ஒரு தாயுடைய உள்ளம் இருக்க, அது பெரிதான உள்ளம். ஹல்லேலூயா. தன் யோசித்து பாருங்க, பிள்ளைகளை வளர்க்கும் நாட்களிலே அவளுடைய ஒரு சில பிள்ளைகள் மரித்து போனார்கள். அதை எப்படி கடந்து போயிருப்பா தெரியுமா? இருப்பினும் பிரியமானவர்களே, இவள் தேவ நம்பிக்கை உடையவள். நல்ல தேவனை இறுக்கமாய் பிடித்து கொண்டார். ஆண்டவரே, நீர் இல்லாமல் என் குடும்பத்தை நான் நடத்த முடியாது. ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்கள் தான் நடத்துறீங்கன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் தன் குடும்பத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பாளா? என்னால் நடத்த முடியாது, உங்கள் பலன் இருந்தால் நடத்த முடியும், உங்கள் பலனை தாங்கன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் தேவ கிருபையை நாடி நிற்பாளாம். காலை வந்துவிட்டால் ஆண்டவரை கூப்பிடுவாளாம், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவாளாம். மாலை வந்துருச்சுன்னா ஆண்டவரை கூப்பிடுவாளாம், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவாளாம். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. அருமையான தேவ பிள்ளையை, இந்த சுசானா வெஸ்லியை குறித்து சொல்லப்படுகிறது. அவளுடைய பிள்ளைகளை அவள் அடிக்கடி கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளை கூட நேரம் செலவு செய்வாளாம். ஒவ்வொரு பிள்ளை கூட தனித்த வண்ணமாய் நேரம் செலவு செய்வாராம். பிள்ளைகளை கூப்பிட்டு ஒன்றா உட்கார வைத்து அவர்களை படித்து அவர்களை பெரிய ஆளாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கல்வியை ஊற்றுவாளாம். ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவாளாம். பிள்ளைகளுக்கு சொல்லுவாளாம், ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்கிற முதல் காரியமானது என்னென்றால், நாம் ஆலயத்திலே ஆண்டவரை தொழுது கொள்வோம். அல்லேலூயா. என் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவள் பிள்ளைகள் நீங்கள் போய் வரலாறுல பார்த்தீங்கன்னா இவள் பிள்ளைங்க எப்படி வளர்ந்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் போய் வரலாறுல ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவ பயத்திலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தபடியினாலே அவர்கள் பெரிய ஆளான போது அவர்கள் தேவ பிள்ளைகளாய் அவர்கள் பிரதிபலித்தார்களாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. உன் பிள்ளைக்கு நீ என்னத்தை இன்னைக்கு ஊற்றி வளர்க்குறியோ, நாளைக்கு உன் பிள்ளை அதுக்கு தக்கதான் வளர்ந்து கனி கொடுக்கும். என் பிள்ளை ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆகணும்னு சொல்லி நீ ஆலயத்துக்கே கூட்டிட்டு வராம இருந்தா உன் பிள்ளை ஊழியக்காரன் ஆகுவது கடினம். ஆண்டவர் உன் பிள்ளையை அழைப்பது கடினம். அல்லேலூயா. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையை ஒவ்வொரு பெற்றோர்கள் குறிப்பிட்டு, தாயே உன்னிடத்திலே நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், உன் பிள்ளையை எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறாய், கர்த்தருக்குள்ளார நீ வளர்ப்பாயே என்றால்
உன் பிள்ளை முதிர் வயது ஆகும்போது நீ பார்ப்பாய், உன் பிள்ளை கனி கொடுப்பான். அது என்ன கனியாக இருக்கும்? தெய்வீக கனியை கொடுப்பான். இந்த சுசானா வெஸ்லியை குறித்து பார்க்கிறோம். அவள் ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்று அவளுடைய 2 பிள்ளைகள் பிரபலமான ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். படிக்காதவர்கள் அல்ல, படித்து பட்டதாரிகள். ஆனால் அவங்க மனசில் இருந்த ஒன்று என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், வாழ்ந்தாலும் உம்மோடு தான். அல்லேலூயா. பாடுவோமா அந்த பாடலை என் கூட சேர்ந்து? ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுங்கள். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். இந்த பாடலை கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஐயா அப்படின்னு பாடு, கூட வலது கையை எல்லாரும் உயர்த்தி கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வலது கையை எல்லாரும் உயர்த்தி. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வேற ஒண்ணும் வேண்டாங்க, மறுபடியும் சொல்லுங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். One more time. வாழ்ந்தாலும் உம்மோடுதான். அப்படியே நீங்க பாடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு தேவ பிரசன்னத்தை உணருங்க. பாஸ்டர் இங்க இருக்கிறார் என்றது முக்கியம் இல்ல, நீ ஆராதனை செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்றது முக்கியமாக. மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக தானே, உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். எல்லாரும் வாலிப பிள்ளைகள், முதியோர் எல்லாரும் குரலை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். One more time. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ வாழ்ந்த அவருக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. 2 வாழ்வு வேண்டாம். 2 மனம் உடையவனை குறித்து காரியத்திலும் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால 2 மனம் வேண்டாம். ஆண்டவர்னு வந்துருச்சுன்னா ஒரே மனம். ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவரே முதல்ல நான் அதை செய்துட்டு இதை செஞ்சுட்டு அப்புறம் நான் ஆண்டவருக்கு செய்கிறேன்னு சொல்கிற வாழ்வு வேண்டாம். அதை ஆண்டவர் விரும்பல. முதல் இடம் ஆண்டவருக்கென்று நீ கொடுத்துடு. ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார், உன் பேரை பெருமை பாராட்டுவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ ஆச்சரியப்படுவாய். உன் வாழ்க்கை முன்னையோட இப்ப பெட்டரா இருக்கும். முன்ன நீ அடிக்கடி எல்லா காரியத்திலையும் மாற்றிக்கொள்வாய். இப்ப மாற்றுறது போல வரும். அதுல ஒரு வழி பிறக்கும். அல்லேலூயா. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ரொம்ப சீக்கிரமாய் என்னோடு கூட இன்றைக்கு தேவ செய்தியை கேட்க உங்களை அழைக்கிறேன். நான் கொடுத்திருக்கிற தலைப்பு The Influence of a Godly Mother. ஒரு தெய்வீக தாயின் தாக்கம். வெரி குட், தேங்க்யூ, பிரைஸ் தி லார்ட். தாக்கம், ஒரு தெய்வீக தாயின் தாக்கம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியை கையில் சீக்கிரமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தின் வசனம் 2 - 12 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். என் பழக்கத்தின்படி அதுல ஒரு அடங்கி இருக்கும் ஒரு திறவுகோல் வசனம், ஒரு அடிப்படையான வசனம். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பிரசங்க வேளையிலே நான் கொடுக்கிற அடிப்படையான வசனம்.
அப்ப என்ன வசனம் என்று நான் பார்த்தால், ஆண்டவர் எனக்கு ஏவுகிற வார்த்தை வசனம் 8ஆம் வசனம். I want you to come with me to verse 8. It reads, Then Manoah prayed to the Lord, O Lord, please let the man of God whom you send come to us again and teach us what we should do for the boy who will be born. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மனோவா ஜெபித்தான் என்று வேதம் சொல்லு. யார் இந்த மனோவா? சாம்சனின் தகப்பன். வேதம் சொல்லுகிறது, சாம்சன் பிறப்பதற்கு முன்பு மனோவா நற்செய்தியை கேள்விப்பட்டு ஆண்டவரிடத்திலே ஜெபித்தான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். என்ன என்று ஜெபித்தான்? பிள்ளையாண்டனை நாங்கள் நடத்தும் வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க, காண்பிக்க. ஆமென். தேவன் பெரியவர் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வேத வசனத்திலே நாம் இன்றைக்கு இந்த பகுதிகளில் இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன பேசுகிறார் என்று கற்றுக்கொள்ள போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தின் முதலாவது வசனம். If you will come with me to Proverbs chapter 14 and verse 1, it says, The wise woman builds a house, but with her own hands the foolish one tears us down. கவனித்து பாருங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இழுத்து போடுகிறாள். கவனித்து பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்கிறார்? தன் வீட்டை கட்டுகிறாள். இவள் புத்தி உள்ளவள். நான் சொல்லுவேன், ஆவிக்குரியவள், தேவ பயம் உடையவள், கர்த்தரை பின்பற்றுகிறவள், புத்தி உள்ளவள். இந்த புத்தி உள்ளவள் என்ன செய்கிறாளாம்? அவள் தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியற்றவளோ தன்னுடைய கையால தன் வீட்டை இடித்து போடுகிறாள் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரு பெண்ணை குறித்து வேதம் ரொம்ப ஈஸியாய், ஆண்டவர் பெண்ணை சிருஷ்டித்த உடனே, சிருஷ்டிப்பதற்கு முன்பு ஆண்டவர் சொன்னார், ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லது இல்லை, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னார். ஆமென். நீங்க வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, I'll make a helper suitable for man என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வாசியம் அச்சிக்கிறோம், கேட்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். நான் என்ன செய்வேன்? ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து ஆண்டவர் ஏவாளின் ரூபத்தில் கொடுத்தார். அப்போ நாம் என்ன என்று பார்க்கிறோம்? ஒரு பெண்ணானவளை ஆண்டவர் உருவாக்கின ஆண்டவர் தன் புருஷனுக்கு ஏற்ற துணையாய் உண்டு பண்ணினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நல்லதை செய்வார் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இன்னொரு வசனம் கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலையை குறித்து சொல்லுகிறது. முத்துக்களை பார்க்கலாம், அவளுடைய விலை உயர்ந்தது, மதிப்புக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு புருஷனும் அறிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய மனைவி ஆனவள் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸோ புத்தி உள்ள ஸ்திரீயாய் நீ வாழ விரும்பினாயே என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனம் 10லிருந்து நீங்கள் அப்படியே வாசிக்கலாம். புத்தி உள்ள ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மனோவா
ஆண்டவர் கொடுத்த குழந்தையை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் சீக்கிரமாய் ஒரு 4 பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். I want to teach you 4 truth about Samson, parents, particularly the mother. தாயை குறித்து உங்ககிட்ட ஒரு 4 பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன். எல்லாரும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. என்னத்தை எடுத்துக்கொள்ளுங்க? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் வசனம் 2 12 வரைக்கும். Take Judges chapter 13 verses 2 to 12. I'm going to divide the passage. But look at verse 1. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தையும் நான் ஒரு சின்ன கண்ணோட்டம் உங்களுக்கு விடுகிறேன். Again the children of Israel did evil in the sight of the Lord, and the Lord delivered them into the hand of the Philistines for 40 years. மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க. அவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் தீங்கானவைகளை செய்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என்ன செய்தாராம்? அவர்களை பிலிஸ்தியர்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று வேத வசனம் நமக்கு மிக அருமையாக சொல்லுகிறது. ஏன் ஒப்பு கொடுத்தார்? அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு தீங்கை செய்தபடியினாலே ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமேன். பிரியமானவர்களை, எத்தனை வருஷத்துக்கு ஒப்பு கொடுத்தார்? 40 வருஷத்துக்கு பிலிஸ்தியர் கைகளிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாராம். எத்தனையோ முறை நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் இப்படி பாவம் செய்யும் போது ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஏன் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார்? நம்மை திருத்துவதற்காக, அழிப்பதற்கு அல்ல, நம்மை மாற்றுவதற்காக. ஆமென். Why God delivers us sometimes? Because He wants to teach us. He wants to teach us. இந்த பாவத்தின் விளைவு என்ன? இஸ்ரவேலர்கள் தேவ பார்வைக்கு தீமையானவைகளை செய்தபடியினாலே என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அப்புறம் தான் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் திடீரென்று வசனம் 2 வாசிக்க கேட்போம். Look at verse 2. And there was a certain man from Zorah of the family of the Danites, whose name was Manoah, and his wife was barren and had no children. நாம் கேட்போம். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கவனித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த 40 வருஷம் பிலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். இப்படி ஒப்பு கொடுத்து 40 வருட காலங்கள் போய்கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் திடீரென்று ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய பெயர் மனோவா என்று வேதம் சொல்லுகிறது. அவன் யார் என்று ஆண்டவர் காட்டுகிறார். அவன் எந்த ஊரான என்று ஆண்டவர் காட்டுகிறார். அவனுடைய மனைவியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் மலடியாய் இருந்தாள், குழந்தை பாக்கியம் இல்லாதவளாய் அவள் இருந்தாள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மனோவாவுடைய மனைவியின் பெயர் நமக்கு குறிப்பிடப்படவில்லை. The wife of Manoah, her name is not mentioned, but the Bible says that she was barren and that she had no children. அவள் கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருந்தது என்று வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ரொம்ப சீக்கிரமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். பைபிள்ல நிறைய பேருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருந்தது. ஆண்டவர் அந்த கர்ப்பத்தை தொட்டபோது கர்ப்பம் தரித்தார்கள். ஒரு நபர் அல்ல. You need only one example in the Bible to tell you that God is a miracle working God. But when you look at the Bible, there are so many barren women in the Bible whose wombs were opened miraculously and they conceived. Shall we say amen? இவர்களை ஆண்டவர் கர்ப்பம் தரிக்க பண்ணினார். நான் சீக்கிரமாய் வசனங்களை கொடுக்கிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திற்கு போனீங்கன்னா அங்க வசனம் 15 16. Genesis chapter 17 verse 15 and 16, you will see Sarah who was barren. அவள் 100 வயது கிட்ட நெருங்கிட்டா, குழந்தை பாக்கியம் இல்லாத அவளுடைய செத்த கர்ப்பத்தை கூட ஆண்டவர் என்ன செய்துட்டாராம்?
உயிரோடு எழுப்பிட்டார். ரெபெக்காவை பாருங்கள், ஈசாக்கின் மனைவியானவளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 25 அதிகாரத்தில் 21 வசனம். If you will go to Genesis 25 and 21, it talks about how Rebecca was able to conceive. மூன்றாவது ஒரு நபர் ராகேலை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 30 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, ராகேல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் அவருடைய கர்ப்பத்தை தொட்டார். அன்னாளை குறித்து பாருங்கள், 1 சாமுவேல் 1 அதிகாரம் வசனம் 19-20 கவனியுங்கள். அன்னாள் கர்ப்பவதி ஆகாது, அவள் எப்போதும் மலடி என்று அவளை நகைத்த கூட்டம் இருந்தது. ஆனால் எந்த கூட்டத்தின் மத்தியிலே அவள் வெக்கப்பட்டு நின்றாலோ அவளை ஆண்டவர் என்ன செய்தார்? கர்ப்பம் தரிக்க பண்ணினார். You know, sometimes people put you to shame. I tell you, God is able to lift you high. God is able to do great miracle in your life. உன் வாழ்க்கையில உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். வாருங்கள், இந்த மனோவாவை குறித்து நாம் முதலாவது கற்றுக்கொள்வோம். The first thing that I want to teach you is pray big because God acts. Amen. நான் கொடுக்கும் தலைப்பு பெரிதாய் ஜெபியுங்கள், தேவன் செயல்படுகிறார் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். வசனம் 2-3 நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13 அதிகாரம் வசனம் 2-3. Judges 13 verses 2 and 3. Now there was a certain man from Zorah of the family of the Danites whose name was Manoah, and his wife was barren and had no children. And the angel of the Lord appeared to the woman and said to her, indeed, now you are barren and have borne no children, but you shall conceive and bear a son. Shall we say amen? கேப்போம் சீக்கிரமாய். அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மலடியாயிருந்த ஒருவளை ஆண்டவர் சந்தித்தார். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இல்லாததில் இருந்து இருக்க பண்ணுகிறவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. நீ இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிறல்ல, உனக்கு குறைவு என்று அழுது கொண்டிருக்கிறல்ல, அப்படிப்பட்ட நேரத்தில் உன் வாழ்க்கையில் நிறைவை கொண்டு வர கூடிய ஒரு பெரிய ஆண்டவராக இருக்கிறார். வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறது. என்ன என்று சொல்லி கொடுக்கிறது? அவள் மலடியாயிருந்தாள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாள். இதை குறித்து நாம் அடிக்கடி தியானிப்பது உண்டு. அது எத்தனை பெரிய துயரம் தெரியுமா? ஒரு பெண் சுமக்கக்கூடிய ஒரு பிரதான ஒரு துயரம். அல்லேலூயா. 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய பதிலாய் கூட இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவள் வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிட்டார். ஆமென். God intervened in a barren woman's life. Amen. You feel barren, you feel empty, God can intervene in anyone's life. யாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உனக்கு இல்லையே என்று நிற்கும் போது அவர் உன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிட முடியும். வசனம் 3 கவனியுங்கள். Look at verse 3. It says God appeared to her. ஆண்டவர் அவளுக்கு தரிசனமானாராம். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரிசனமாவாராக. உங்கள் ஒவ்வொருவர் மேல அவர் ஆவி ஊற்றப்படுவதாக. Today if you will pray and tell the Lord, Lord, if you intervened in the life of Manoah's wife or Samson's mother, you can also intervene in my life. என் வாழ்க்கையில் நீங்க குறுக்கிட முடியும். ஆண்டவரே என் வாழ்க்கையில குறுக்கிடுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மனோவாவுடைய மனைவிக்கே ஆண்டவர் தரிசனமானார்னா ஏன் உனக்கு தரிசனமாக மாட்டார்? நிச்சயமாய் அவர் உனக்கும் தரிசனம் ஆவார். ஆமென். ஏன் ஆண்டவர் தரிசனமானார்?
ஏன்னா அவளுடைய கருவிலை பிறக்க போறிய குழந்தை இருக்க, அது ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷனாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. உன் கருவிலை மனைவியை பார்த்து ஆண்டவர், உன் கருவிலை பிறக்க போகிற குழந்தை தேவ சித்தத்தை செய்கிற குழந்தையாக இருக்க போகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்ன செய்ய போகுது இந்த குழந்தை? சம்சன் என்ன செய்வான்? அவன் பிலிஸ்தியர் கைகளில் இருந்து இஸ்ரவேலை விடுவிப்பான். அதற்காகவே ஆண்டவர் துளுக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சின்ன விதையை விதைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் இவன் என்ன செய்ய போறான்ட்டு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் தவம் எடுத்து பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லுகிற தாயே, ஆண்டவர் உன் பிள்ளைக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உனக்கு தெரியுமா? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதற்காகவே உன்னை தாயின் கருவிலே ஒரு வித்தாய் அவர் உருவாக்கினார். Have you ever realized that you were born, you were conceived in your mother's womb with God's big plan in your life? Today we all live our own life, not realizing the plan that God has for us in our lives. நம்முடைய வாழ்க்கையில தேவன் விதைத்திருக்கிற அவருடைய திட்டம் என்னதென்று அறியாது, பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் மனம் போன வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உனக்கு தெரியுமா, நீ தாயின் கருவிலை உருவாக்கப்படுவதற்கு முன்பே ஆண்டவருக்கு என்னை யார் என்று தெரியாதுன்னு நீ நினைப்பாய். ஆனால் அவர் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன், நீ என் மகன் என் மகள் என்று சொல்லுகிற தேவ சத்தம் உனக்கு கேட்கும். அப்போது நீ அறிவாய் நீ ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. வேத வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒரு தேவ தூதன் அவளுக்கு தரிசனமாயி என்று நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு நாம் பார்க்கிறோம், தூதன் வெளிப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஐயா, என் மனசு எங்க தெரியுமா போனிச்சு? மனோவாவுடைய மனைவி அவள் தேவ பக்தி உள்ளவளாய் இருந்திருக்க வேண்டும், ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவளாய் இருந்திருக்க வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்கிறவளாய் இருந்திருக்க வேண்டும். நீ நினைக்கிற மாதிரி அவரை தொழுது கொள்ளக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப பேர் நம்ம நினைக்கிற மாதிரி தொழுது கொள்றோம். நம்ம நினைக்கிற மாதிரி தொழுது கொள்றபடினால தான் நம்ம சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கும் போது வரோம், பைபிளை தூக்கிட்டு வரும்போது நம்ம தூக்கிட்டு வரணும் வரோம், இல்லாட்டினா வர மாட்டோம். நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். ஐயா, அம்மா, நீ ஆண்டவரை அப்படி அல்ல. நீ எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேணுமா? ஆண்டவர் வேதத்திலே நீ எப்படி ஆராதிக்கணும்னு உனக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அப்படியாய் நீ ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பேர் தேவ தயவை பெறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டிலே ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ நினைத்த மாதிரி தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய். என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் அழைக்கிறார். மனோவாவின் மனைவிக்கு தரிசனம் ஆனாரே, ஏன்னா அவள் பக்தி உள்ளவளாய் இருந்தாள். யார் பக்தியிலே உண்மையாய் இருக்கிறோமோ, யார் ஆண்டவரை தேடுறதுல உண்மையாய் இருக்கிறோமோ, அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார்? குறுக்கிடுவார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர் குறுக்கிட்டு அவகிட்ட சொன்னார், நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாய். அல்லேலூயா. அவன் என்ன செய்வான்? பிலிஸ்தியர்களுடைய கையில் இருந்து என் ஜனங்களை தப்புவிப்பான், இஸ்ரவேலை தப்புவிப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பெரிய ஜெபம் பண்ணு, ஆண்டவர் பெரிய காரியம் உனக்கு செய்வார். நல்ல பக்தியை வெளிப்படுத்தி தேவனுக்கு இடம் கொடு, உன் பிள்ளைகள் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை நம்ம அறிவிலே நம்ம நடத்துறதுக்கு நினைக்கிறோம், நம்ம எப்படி நடத்தணும்னு நினைக்கிறோமோ அப்படி நடத்த நினைக்கிறோம். அல்ல, கர்த்தர் உன் பிள்ளையை எப்படி நடக்கணும்னு போதித்து கொடுத்திருக்கிறாரோ அப்படி உன் பிள்ளையை நடக்க கற்றுக்கொள். அவன் முதிர் வயது ஆனாலும் அவன் கனி கொடுப்பான். 5ல் நீ வளைக்காம 50ல் டேய் அப்படின்னு நீ சத்தம் போட்டுட்டு இருந்தா, போ அப்படின்னு உன்னை பார்த்து சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு
அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை விட்டுறாதே. அன்னாலே பார், வேதத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனங்களை எடுத்து பார்க்கலாம். வசனம் 9 இருந்து நீங்கள் வாசித்து கொண்டே வரலாம். அன்னாள் ஜெபம் பண்ணினா, அவளுடைய சக்களித்து பண்ணினா, அவளை எப்போதும் தூஷித்து கொண்டே இருந்தாளாம். அவளோ ஜெபம் பண்ண ஆலயத்தில் வந்து அவள் ஜெபம் பண்ணானா. இப்போல்லாம் பார்க்குறேன், நம்ம சர்ச் ஆராதனை முடிந்தோடனே பலர் நீங்கள் முன்புறத்தில் வந்து முழங்கால் இட்டு உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, அது நல்லது. ஆமேன், அது நல்லது. ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் வந்து தேவ சமூகத்தில் நின்று உன் இருதயத்தை இறக்கி வைக்கலாம். ஏன்னா கர்த்தரிடத்தில் முறையிடுகிற உன் ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். அன்னாலும் ஆலயத்துக்கு வந்தா, ஆண்டவர் சமூகத்தில் விழுந்தா, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினால், வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் 10-11 கவனிங்கள். And she was in bitterness of soul and prayed unto the Lord and wept sore. And she vowed a vow and said, O Lord of hosts, if thou wilt indeed look on the affliction of thine handmaid and remember me and not forget thine handmaid, but will give unto thine handmaid a man child, then I will give him unto the Lord all the days of his life, and there shall no razor come upon his aid. நாம் கேட்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவக்கரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. சொல்லுவோம் ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. பிரியமானவர்களே, அவள் ஜெபம் பண்ணினா. அந்த ஜெபத்தில் பாருங்க, ஆண்டவர் கூட அவள் வாக்குறுதிகளை செய்கிறாள். she makes vows to God. ஹல்லேலூயா. நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, ஆண் குழந்தை கொடுங்க, அந்த குழந்தைய உம்முடைய ஊழியத்துக்கு அர்ப்பணம் செய்வேன் என்று ஆண்டவரிடத்திலே அவள் ஜெபம் பண்ணினாள். ஹல்லேலூயா. உம்முடைய பணிக்கை நமக்கு தெரியும். அவள் கர்ப்பம் தரிக்கப்பட்டு குழந்தை பெற்றாள். அவன் பேர் என்ன? சாமுவேல் என்று நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் சாமுவேலை முதல் தீர்க்கதரிசியாய் எழுப்பினார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மனுஷனாய் ஆண்டவர் இந்த சாமுவேலை உயர்த்தினார். காரணம் என்ன? இந்த தாய் தவம் எடுத்து பெற்றா, ஆண்டவர்கிட்ட காத்திருந்து பெற்றா. ஆண்டவருடைய நேரத்தில் ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை தொட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அன்னாளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். நாம் அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா, நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? ஒன்றும் இல்லாததில் இருந்து இருக்க பண்ணுகிறவர். உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஒன்றும் இல்லாததில் இருந்து இருக்க பண்ணுகிறார். அப்படின்னா முடியாது. எல்லாரும் அன்னாளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, மனோவா மனைவியை பார்த்து சொல்லியிருப்பாங்க, முடியாதம்மா. சாராளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, உன் கர்ப்பம் செத்து போச்சுமா. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் அதை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருந்தார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். வசனம் 19-20 பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19-20 அவள் வீட்டுக்கு போனா, தன் புருஷனை அறிந்தால் அவள் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாள். அன்னால் அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, look at how Anna prayed to God after she was conceived. In 1 Samuel chapter 1 verses 19 and 20, she concludes by saying, because I have asked him of the Lord. நான் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேர் கொடுத்தாளா? ஏன் அந்த பேர் கொடுத்தா? ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றேன் என்று அர்த்தமாம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, 2வது காரியத்தை
நாம் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 4-5 எடுத்துக்கொள்ளுங்கள். Look at the second thought for the day. God's awesome plan for you. உங்களுக்கான தேவனின் அற்புதமான திட்டம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோமா எல்லாரும்? அல்லேலூயா. தேவனுடைய அற்புதமான திட்டம் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறாருங்க. ஆண்டவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4-5 வசனத்தை கேட்போம். Now therefore please be careful not to drink wine or similar drink, and not to eat any unclean thing. For behold, you shall conceive and bear a son, and no razor shall come upon his head, for the child shall be a Nazarite to God from the womb, and he shall begin to deliver Israel out of the hand of the Philistines. ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையில் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் திட்டம் பாருங்க. அந்த குழந்தையை கருவிலை உருவாக்கும் போது அவன் யாராய் இருப்பான்ட்டு ஆண்டவர் சொல்லிடுறார். ஆமென். நம்ம எல்லாரும் பெற்றோர்கள். நம் பிள்ளை யாராய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் சொப்பனம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சொப்பனம் தேவன் கொடுத்த சொப்பனமாய் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் இப்படியாய் இருப்பான், ஒரு நசரேனாய் இருப்பான். இந்த நசரேன் என்று சொல்லுகிறது யார்? இது ஒரு கூட்டம். ஆண்டவருக்கென்று பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். நீங்கள் இதை குறித்து வாசிக்கணும்னா என்னாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்பர்ஸ் சாப்டர் 6ல் போய் who is a Nazarene அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். யாரெல்லாம் நசரேன் பாருங்க. நான் ஒரு பாஸ்டர். ஆண்டவர் என்னை பாஸ்டர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். என்னை பிரித்தார், என்னை எடுத்தார். அதே போல் ஒரு நசரேன் என்று அழைக்கப்படுகிறவன், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் யாராய் இருப்பான்னாக்கா ஆண்டவருக்காக பிரித்து எடுக்கப்பட்டவனாய் இருப்பான். இந்த நசரேன் என்று சொல்லப்படுகிறவன் எப்படி இருப்பான்னா, அவன் தலையிலே சவரம் கத்தி படாது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. அப்படின்னா அவனுடைய முடி வளர்க்கப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏன் இவன் நசரேனாய் இருப்பான் என்று ஆண்டவர் அவனை குறித்து அழைத்தா. இவனுக்கு இன்னொரு அழைப்பு இருந்துச்சு. ஒன்று நசரேன், ரெண்டாவது பிலிஸ்தியர்கள் கையில் இருந்து. பிரியமானவர்களே, ஆண்டவர் இவனை கொண்டு விடுவிப்பேன் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர் சித்தத்தை வைத்திருக்கிறார். எனக்கு நிறைய பெற்றோர்கள் தெரியும். நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எண்ணி அழுகிறார்கள், அழுது கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளே, உங்களுக்கு நான் கூறும் வார்த்தையை கேளுங்கள். உன் தாய் வடித்த கண்ணீர், உன் 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 தகப்பன் வடித்த கண்ணீர், உன் பெற்றோர்கள் உன்னை நினைத்து ஒவ்வொரு நாளும் தங்கள் படுக்கையிலே புலம்பின உன் பெற்றோர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நீங்கள் இப்படி உருவாகி இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். என் தாய் ஜெபித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வளர்ந்த திருச்சபையில் என்ன தெரியுமா ஒரு பழக்கம், பெரிய பழக்கம் இருந்தது. மூத்த பிள்ளை எப்போதும் ஆண்டவர் ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்துக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நான் வளர்ந்த சபையில். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மூத்த பிள்ளை மட்டும் இல்லை, நீங்கள் எதை விதைத்தாலோ அந்த விதைத்த கனியை நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு தான் கொண்டு வந்து கொடுப்போம். எங்கள் வீடு சுற்றி மாங்காய் மரம் இருந்தது, தேங்காய் மரம் இருந்தது, ரம்புத்தான் மரம் இருந்தது. என் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருந்தது. இது கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் என் தாய் சொல்லுவாள், ஒருவனும் இதில் கை வைத்து விடக்கூடாது. கை வைத்தா கையை நறுக்கிடுவேன்னு சொல்லுவாங்க. எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன் அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னு. எங்களுக்கு தெரியும், இந்த ரம்புத்தான் மரத்தில் காய்த்த அவ்வளோ பழத்தையும் பறிக்க சொல்லுவாங்க. அவ்வளோ பழத்தையும் கொண்டு போய் சர்ச்சில் ஆண்டவருக்கு கனி ஆண்டவருக்குன்னு சொல்லிடுவாங்க.
அது தேங்காவானாலும் சரி, அது மாங்காவானாலும் சரி, அல்லேலூயா, தன் வளர்த்த பிள்ளைகளானாலும் சரி, 11 பிள்ளைகளை பெற்று வளர்த்த என் தாய், அல்லேலூயா, அவங்க மனசில் என் பிள்ளைகள் ஊழியத்துக்கு, நாங்கள் 2 ஆண் பசங்கள், ஆண்டவருக்கு நன்றி, கர்த்தர் பெரியவர். நாங்கள் எல்லாருமே ஊழியத்தில், எல்லாரும் விதமான ஊழியங்களிலே பங்கு பெறுகிறோம். ஆனால் நான் ஒருத்தன் ஆண்டவருடைய போதகர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். அதனால் தான் நான் எப்போதும் சொல்லுவேன், நான் போதகர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன், அதுலேயே உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு இந்த பட்டம் கொடுத்துட்றேன், அந்த பட்டம் கொடுத்துட்றேன், வாங்கிக்கிறீங்களா? ஓசியில் கொடுக்குறேன் பாஸ்டர். ஓசியில் கொடுக்குறேன்னா எவன் தான் எடுக்க மாட்டான். அல்லேலூயா. எல்லாரும் நான் பார்க்குற சாப்பாடு சர்ச்சில் போட்டால் சாப்பிட்ட பிற்பாடு பார்த்துட்டு இருப்பாங்க, மிச்சம் வந்துருச்சா, மிச்சம் இருந்தால் தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக நிறையா பேர் காத்துட்டு இருக்கிறதெல்லாம் தூரத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஓசியில் வந்தால் எல்லாருக்கும் வேணும் தானே. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, ஆனாலும் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாலும், நீங்கள் எனக்கு அப்போஸ்தலர் பட்டம் கொடுத்தாலும், நான் இதே சர்ச்சில் தான் வந்து நிற்க போகிறேன். நான் செய்கிறத தான் நான் செய்ய போகிறேன். ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நான் உண்மையாக இருந்துக்கிறேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர் எனக்கு பின்னால் வந்த எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்னைக்கு டாக்டரெல்லாம் ஆகிட்டாங்க. நான் வாழ்த்துறேன். ஆமீன். சில பேர் ஒரு ராத்திரியிலேயே டாக்டர் ஆகிடுறாங்க, அப்போஸ்தலர் ஆகிடுறாங்க. ஆல் தட் ஐ நீட் டு டூ இஸ் ரொம்ப ஈஸி. இந்த சர்ச் புல்லட்டின் இருக்குல்ல, இந்த புல்லட்டினில் நான் ரெவரண்ட் போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆர்டைன் பண்ணப்பட்டேன் அதுக்கு. அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது நான் ஒரு டாக்டர் என்று டிஆர் அதில் போட்டால் என்னங்க? ஓகே, யாரையாவது கூப்பிட்டு தலை மேலே கை வைக்க சொன்னாலும் என்னங்க? நோ ப்ராப்ளம். பிரியமான தேவ பிள்ளையே, ஆனாலும் நான் என்ன செய்ய போகிறேன்? தேவனுடைய ஊழியக்காரனாக தான் இங்கே வந்து நிற்க போகிறேன். அதனால தான் நான் அசைக்கப்படுறதில்லை. என்னை அழைத்தவருக்கு உண்மையாக இருக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்? சில காரியங்கள் ஏவப்பட்டு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அவர் திட்டம் தான் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது சாம்சனுடைய வாழ்க்கையில். அவன் யாராக இருப்பான்ட்டு அவன் மனைவி கிட்ட, தாய்கிட்ட சொல்லிட்டார். ஆமேன். அவன் யாராக இருப்பான். ஆமேன். பிரியமானவர்களே, அதே போல் அன்னாள் இடத்துல ஆண்டவர் சொன்னார், இயேசுவுடைய தாய் மரியாள் இடத்துல நீ ஒரு கர்ப்பவதி ஆவாய், ஒரு குழந்தையை பெறுவாய். ஆமேன். அவர் யாராக இருப்பார்? அவர் பேர் என்ன? எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள் மரியாள். ஆமேன். என் பிரியமான தேவ பிள்ளையே, இன்னைக்கு சபையில் உட்காந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு நிறையா திட்டம் இருக்கலாம் வாழ்க்கையில். உங்கள் பிள்ளைகளை எண்ணி, எனக்கு 4 பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு எனக்கு இருக்கிற பெரிய திட்டம்லாம் இருக்குது. ஆனால் ஒரு மெய் திட்டம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளிடத்துல நான் சொல்வதெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாய், சபையில் உண்மையாய். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரமோ மீன் பிடிக்க போனேன், அல்லேலூயா, உன் தலை துண்டிக்கப்படும் அப்படியெல்லாம் சொல்லி வளர்த்தனால இன்னைக்கு ஆலயத்தை சுற்றியே பசங்கள்லாம் நிற்கிறாங்க. அதை நீங்கள் பார்ப்பீர்கள் சாட்சியாய். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நாளும் உன் பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு வராத. அவன் கையை காலை கட்டி சேச்சு காருக்குள்ளார போட்டு கொண்டு வந்துரு. அல்லேலூயா. பிரஷ் எல்லாம் தூக்கிட்டு வா. இங்கே வந்து ஒரு வேளை பல்லெல்லாம் வளைக்கி விட்டு சர்ச்சில் உட்கார வை. கர்த்தர் உனக்கு நல்லது. ஓகே, 3வது 4வது காரியத்தை சுருக்கமாக சொல்கிறோம். வசனம் 6, 8 கவனிங்கள். 6 to 8 வரைக்கும். Judges chapter 13 verses 6 to 8. Yeah. So the woman came and told her husband, saying, a man of God came to me, and his countenance was like the countenance of the angel of God, very awesome. But I did not ask him where he was from, and he did not tell me his name. And he said to me, behold, you shall conceive and bear a son. Now drink no wine or similar drink, no eat anything unclean, for the child shall be a Nazarite to God from the womb to the day of his death. Then Manoah prayed to the Lord,
and said, "Oh Lord, please let the man of God whom you sent come to us again and teach us what we shall do for the child who will be born." கேட்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷர் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரி சாயலை போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கிருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுமானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். ஆமென் சொல்லுவோம். ஸ்மார்ட் சாய்ஸஸ் காட்ஸ் வே. புத்திசாலி தனமான தேர்வுகள் தேவனுடைய வழி என்ற ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்து அதன் அடிப்படையிலே நம்ம இந்த வசனத்தை கேட்கிறோம். என்னென்று பார்க்கிறோம் இந்த வசனத்தில், மனோவாவின் மனைவி உடனே வந்து தன் புருஷனிடத்திலே தன் தேவ தூதனை கண்டதாகவும், தன் இடத்திலே தேவ தூதன் என்ன சொன்னார் என்று தன் புருஷனிடத்திலே சொல்லுகிறார். பின்பு வசனம் சொல்லுகிறது, மனோவா தன் புருஷன் ஆனவன் அவன் என்ன செய்தான், உடனே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். என்னன்னா, ஆண்டவரே, அந்த தூதனை நாங்கள் காண செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், அது யாராவது இருக்கொண்டெல்லாம் மனோவா என்னல. ஏன்னா அவனுக்கு தெரியும் தன் மனைவி அவள் தேவ பயமுடையவள். ஹல்லேலூயா. அவள் கட்டுக்கதை பேச மாட்டாள். ஹல்லேலூயா. மனோவாவை பாருங்க, மனைவி சொன்னதை உடனே நம்பி அவன் ஜெபம் பண்ணினான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எங்களுக்கு இந்த தேவ மனுஷனே என்ன செய்யும், திரும்பி அனுப்பிவிடும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என்ன நம்ம முதல்ல கற்றுக்கொள்ளணும்னா, தேவ சித்தத்தை கணவனும் மனைவியுமாய் நாடினார்கள். நாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவனும் மனைவியுமாய் ஆண்டவரே இடத்திலே ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, மனைவிக்கு தரிசனமானார். கணவன் ஜெபித்த போது கணவனுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார், தரிசனமானார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். புருஷனானவனே, உன் மனைவியின் ஜெபத்தோடு நீ இணைவாயே என்றால் அது உனக்கு உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பலனாயிருக்கும். ஆமீன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இதற்கு பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? எடுத்துக்கொள்ளுங்கள், யாக்கோபு புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். I want you to come to James chapter 1 and verse 5. What does James speak? He says, if any of you lacks wisdom, let him ask of God, who gives to all liberally and without reproach, and it will be given to him. நல்லா கவனிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். ஆமீன். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆமேன். பிரியமானவர்களே, மனோவா ஜெபம் பண்ணினான். மனோவாவின் மனைவி ஜெபம் பண்ணினாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, ஜெபம் பண்ணுனே என்று கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. பிள்ளையை வளர்க்க எனக்கு தெரியல, பிள்ளையை நான் வளர்க்க ஆண்டவரே எனக்கு உங்க ஞானம் தாங்க. இன்னைக்கு உன் ஞானத்தில் உன் பிள்ளையை நீ வளர்த்தா உன் ஞானத்தில் தான் உன் பிள்ளை வளரும். ஆனால் தேவன் ஞானத்தில் உன் பிள்ளையை நீ வளர்த்தா, என் அருமையான தேவ பிள்ளையை, உன் ஞானம் தேவ ஞானம் இணைந்து அது 100 மடங்கான கனியை கொடுக்கும். ஆமென். So to every parent I want to tell you, if you had been directing your child in your wisdom, change a bit, allow God to give you direction and bring the child in God's direction and God will be good. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அவர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் வந்து மோசே. அவன் பிறப்பதற்கு முன்பு ஒரு கட்டளை வந்துச்சு, எல்லா குழந்தையும் எபிரேயர் பிள்ளைகளையும் வெட்டி போடுன்னுண்டு. தாய் பொத்தி பார்த்தால் 3 மாதம், அதுக்கு மேலே முடியல. ஒரு ஞானமாய் ஒரு கூடையை செய்து அவள் நதியில் விட்டாள். என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு அந்த பிள்ளையை நதியில் விட்டுட்டாள். தூரத்தில் இருந்து மோசே அந்த குழந்தையின் சகோதரி அப்படியே பார்த்துட்டே அந்த கூடை எங்கே போகுதுன்னு பார்த்துட்டே போகிறா. பார்வோனுடைய மகள் அங்கே குளிக்கும்படி வருகிறாள் என்று சொல்லுகிறது. அவள் பார்க்குற குழந்தையை அவள் எடுத்துக்கொள்கிறாள், தன் அரண்மனையில் வளர்க்கிறாள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தர் கரம் இந்த குழந்தை மேலே. அதனால் இந்த குழந்தை கூட கர்த்தர் இருந்தபடினாலே ஒரு பாதிப்பும் வரல. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தருக்கு நம்ம என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். கடைசியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற 4வது காரியம், வசனம் 9 12 வரைக்கும் வாசிப்போம். நான் சொல்லி முடிக்கிறேன், கேளுங்க. 9 12 வரைக்கும். Judges chapter 13, 9 to 12. And God listened to the voice of Manoah, and the angel of God came to the woman again as she was sitting in the field. But Manoah, her husband, was not with her. Then the woman ran in haste and told her husband and said to him, "Look, the man has just now appeared to me, the one who came to me the other day." So Manoah arose and followed his wife. When he came to the man, he said to him, "Are you the man who spoke to this woman?" And he said, "I am." And Manoah said, "Now let your words come to pass. What will be the boy's rule of life and his work?" Amen. தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்தில் வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். ஆமேன் சொல்லுங்க. தகப்பன் கேட்கிறார் தூதன்கிட்ட, அவன் எப்படி இருப்பான், அவன் என்ன செய்வான்? ஆமேன். பிரியமானவர்களே, 24, 25வது வசனத்தை கவனிங்கள். Look at Judges chapter 13 verses 24 and 25. It says, "So the woman bore a son and called his name Samson, and the child grew and the Lord blessed him. And the Spirit of the Lord began to move upon him as Mahane done, at Mahane done, between Zorah and Eshtaol." நாம் கேட்போம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அவன் சோராவுக்கும் எஸ்தோவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். ஆமென். பிரியமானவர்களே, நம் 4வதாய் கற்றுக்கொள்கிறோம், பேரண்ட்ஸ் டுகெதர் கிட்ஸ் ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. பெற்றோர் ஒன்றிணைந்தால் பிள்ளைகள் வலிமை பெறுவார் என்று நான் கருத்தை கொடுக்கின்றேன். பெற்றோர்கள் ஒன்றிணைந்து சம்சனை பெற்று எடுத்த போது, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது படியே தேவனுடைய ஆவி அவன் மேலே இருந்தது அப்படின்னு வசனம் சொல்லுங்க. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென். நான் என்ன தெரியுமா பார்க்கிறேன், ஆண்டவர் அவருடைய வாக்கை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. அப்ப பெற்றோர்கள், என் பிரியமான தாய்மார்களே, எல்லா ஸ்திரீகள், உங்களுக்கு பொதுவாய் சொல்லுகிறேன், தேவன் உங்க வாழ்க்கையில இருந்தாரே என்றால், ஒரு பெரிய அருமையான சம்சனுடைய தாயை போல் நீ இருப்பாயே என்றால், ஒரு அன்னாளை போல் இருப்பாயே என்றால், ஒரு சாராளை போல் இருப்பாயே என்றால், ஒரு மரியாளை போல் இருப்பாயே என்றால், என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கண்டிப்பாய் உன் வாழ்க்கையில கனி கொடுப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் புத்தியிலே, தங்கள் ஞானத்திலே, தங்கள் வேதத்தை குறித்து என்ன நினைக்கிறார்களோ
அப்படி தங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறபடியினாலே கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அதிகம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படுகிறாய். அருமையான தேவ பிள்ளையை, இந்த மதர்ஸ் டேல உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி வசனமாய் ஒரு சங்கீதத்தை வாசித்து முடிப்போம். சங்கீத புஸ்தகத்திலே 78ஆம் சங்கீதம். Come with me to Psalm 78 and I call you to come to verse 5 to 7. Psalm 78 5 to 7. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். For he established a testimony in Jacob and appointed a law in Israel which he commanded our fathers, that they should make them known to their children, that the generation to come might know them, the children who would be born, that they may arise and declare them to their children. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளையாகிய பின் சந்ததி அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும். போதும். கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடத்திட்டீங்கன்னா நாளைக்கு பிள்ளை பெரிய ஆளான பிற்பாடு நீங்கள் கர்த்தருக்குள்ளார சந்தோஷமாக இருக்கலாம். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயு குறித்து எழுதி சொல்கிறார், தீமோத்தேயு உன்கிட்ட நான் பார்க்குறேன், உன்கிட்ட இருக்கிற விசுவாசம் முதல்ல உன் பாட்டி அண்ணன் லோயிலா இடத்துல இருந்தது. அப்புறம் உன்னுடைய தாய் ஆன யூனிஸ் இடத்துல இருந்தது. அதை இன்னைக்கு உன்கிட்ட பார்க்குறேன். அல்லேலூயா. யூ கேன் பாஸ் ஆன். இன்னைக்கு நீங்கள் என்னத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பாஸ் ஆன் பண்ணுறீங்க? அல்லேலூயா. கோபத்தையா, சபைக்கு வராமல் இருக்கிற பழக்கத்தையா, பைபிளை வாசிக்காமல் இருக்கிற பழக்கத்தையா? அல்லேலூயா. உன் பிள்ளைய சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாமல் நீ வளர்த்துட்டு இருக்கிறியா? நீ எப்படி உன் பிள்ளைய வளர்க்குறாயோ அப்படி தான் ஒரு தீமோத்தேயுவா உருவாவான், ஒரு செம்சனாய் உருவாவான், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மோசேயாய் உருவாவான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை எல்லா ஸ்திரீகளும் அப்படியே எழுந்து நிற்க கேட்கிறேன். எவ்ரி மூமெண்ட் ஐ கால் யூ டு ஸ்டாண்ட் அப் பிகாஸ் ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. எல்லா பெண்களும் எழுந்து நிற்க உங்களை அழைக்கிறேன். பிரைஸ் த லார்ட். வெரி குட். ரைட், வெரி குட். எல்லாரும் நம்முடைய வலது கையை நம்ம உயர்த்தி கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்த. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த வேத பாடத்தை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆண்டவர் பெரியவர் என்று துதிக்கிறோம். இந்த பெண்கள் ஆண்டவரே கனி கொடுக்கணும், கர்த்தருடைய பிள்ளையாய் நாட்டப்படணும். ஆண்டவரே, மனோவாவுடைய மனைவி இடத்திலே ஆண்டவர் தோண்டினது போல இந்த பிள்ளைகள் இடத்திலே கர்த்தர் தோண்ட வேண்டும். உன் பிள்ளைகள் கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். உன் பிள்ளைகள் கனி கொடுக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளார ஒரு தேவ வித்து இருக்கு ஆண்டவரே, அதை தூண்டி விடுகிறேன் இப்போதே. யாரெல்லாம் தேவ சித்தத்துக்கு இணங்கி வாழாமல் இருக்கிறார்களோ அந்த வித்து இப்போதே ஆண்டவரை எழும்புவதாக, தெய்வீக தன்மை எழும்புவதாக, ஒரு தேவ பிரசனம் உன் பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவியின் கிரியைகளை உடைத்து போடுகிறேன், அந்தகார சக்திகளை உடைத்து போடுகிறேன். ஒரு தேவ பிரசனம் உன் பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. என் தேவ கரமும் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம்.